இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதை போல சேலம் அம்மாபேட்டை குமரகிரி தண்டாயுதபாணி கோயில் அமைந்துள்ளது. தினமும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்கும் இந்த கோயிலில் விசேஷ காலங்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலில்தான் திருப்பணிகள் நடைபெறாமல் இருப்பது பக்தர்களை வேதனையடைய செய்துள்ளது. குமரகிரி தண்டாயுதபாணி கோயில் திருப்பணிக்காக கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லும் மலைப்பாதை மேடு பள்ளமாகவும் குண்டும் குழியுமாகவும் உள்ளதாக காரணம் கூறும் அறநிலையத்துறை அதிகாரிகள் திருப்பணிகளை நிறுத்தி வைத்துள்ளனர். அதே சமயம் மலைப்பாதையை சரி செய்யும் பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. கடந்த 10 வருஷமாவே மலைப்பாதையை ரெடி பண்ணி கோயிலை புனரமைக்கிறங்கிற பேரில் கீழே கொண்டு வந்தாங்களே ஒழிஞ்சு இன்னும் முருகன் அதுக்கப்புறம் மேலே போனதே இல்லை. இந்த அறநிலையத்துறை எல்லாமே எங்கே வந்து அந்த வருமானம் வர கோயிலில் மட்டுமே கண்ணுங்கருத்துமாக வச்சு ஒரு வேலை செய்கிறதே அரசாங்கம். இந்த கோயில் கீழே வந்த கோயில் வந்து இன்னும் புனரமைச்சு ரெடி பண்ணி கொடுக்கல. இந்த மலைப்பாதை ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இன்னும் இந்த ரோடு பண்ணி சரியாக முடிக்கல. இந்த மேலேயும் பார்த்தீங்கன்னா 60% தான் கோயிலோட திருப்பணி முடிஞ்சிருக்குது. ஆனாலும் இங்கே மிகுந்த சிரமத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு என்னடானா வருமானம் மட்டுமே மூலதனமாகவும் பிரதானமும் இருக்கனால இந்த மாதிரி கோயிலெல்லாம் வந்து எடுக்கிறது. இந்த இருக்கிற கோயிலையே அரசாங்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலே அரசாங்கம் வந்து கவனிக்காதப்ப புதுசாக எங்கெங்கே கோயில் இருக்குன்னு பார்த்து அதுக்கு மட்டும் ஃப்ளெக்ஸ் ஒட்டி ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை மட்டும்தான் செய்த ஒழிஞ்சு இருக்கிற கோயிலை புனரமைச்சு அந்த கோயிலை ஒரு நல்வழிப்படுத்தலாங்கிற எண்ணமும் இதுவும் வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட கிடையாதுங்க. திருப்பணிகள் நிறுத்தப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருப்பணி விவகாரம் காரணமாக தலையணை பகுதியில் முருகன் சிலை கொண்டு வரப்பட்டு தினந்தோறும் பூஜைகள் நடக்கும் நிலையில் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை. கோயிலின் அடிவாரத்தில் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்தவித வசதிகளையும் கோயில் நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை. அது மட்டும் இன்றி அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கோயில் வளாகத்தில் எரிக்கப்படுவது பக்தர்களை முகம் சுளிக்க வைக்கிறது. குமரகிரி கோயில் வந்து இன்னும் சரியான பணிகள் நடக்கிறதில்ல, அது அப்படியே கிடக்குது. மக்கள்லாம் வந்து சில பேர் வந்து ஏமாந்து போகிறாங்க. படிப்பூஜைலாம் நடக்குது, அதுக்கும் யாரும் வந்து மேலே ஏற முடியாமல் படிப்பூஜை பண்ண முடியாமல் எல்லாம் டிலே ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து அறநிலையத்துறை இதை வந்து எடுத்து செஞ்சு இப்போ நல்லபடியாக மக்களுக்கு ஒரு இது பண்ணுற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி கட்டின கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அது இதுன்னு பண்ணுறாங்க. கட்டாத கோயிலை வந்து ரெடி பண்ணி தர மாட்டேங்கிற மக்கள்லாம் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. சஷ்டிக்கு வந்தாங்கன்னா இங்கெல்லாம் படிப்பூஜைலாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது எதுவுமே செய்ய முடியாத போயிடுது. வந்து மக்கள் நிறைய பேர் திரும்பி போகிறாங்க. கீழே இருக்கிற பாத்ரூம் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, எல்லாம் ரிட்டன் திரும்பி போகிறாங்க. அவங்கவுங்க வீட்டில் போய் செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. மலை மீது உள்ள தண்டாயுதபாணியை பக்தர்கள் தரிசனம் செய்ய வசதியாக கடந்த 2009ஆம் ஆண்டில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் பக்தர்களின் பங்களிப்பாக 28.70 லட்சம் ரூபாய் தரப்பட்டது. இதனுடன் அறநிலையத்துறை நிதி சேர்த்து மொத்தம் 84.8 லட்சம் ரூபாயில் மலைப்பாதை அமைக்கப்பட்டது. இந்த பாதை அமைக்கப்பட்டு போதிய பராமரிப்பு இல்லாததால் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. அதே நேரத்தில் கோயிலில் திருப்பணியும் துவங்கப்பட்டது. ஆனால் மலைப்பாதை சரியில்லாததால் திருப்பணிகள் தொடங்கப்பட்ட 3 மாதங்களில் நிறுத்தப்பட்டுவிட்டது. அம்மாப்பேட்டை மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குமரகிரி முருகன் கோயில் வந்து மிகவும் இந்த பகுதியில் பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் கடந்த 10 வருஷமா இடிக்கப்பட்டிருக்கு. புனரமைப்பு செய்யறங்கிற பேரில் இடிக்கப்பட்டு இன்னும் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருக்குது. அதனால இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து மிக விரைவில் புனரமைப்பு செய்யணும், கும்பாபிஷேகம் நடத்தி தரணுங்கிறாரு. இந்த குமரகிரி முருகன் கோயில் நீண்ட நாட்களாகவே வேலை செஞ்சு வராங்க. 10 வருஷமாகவே இடித்து கும்பாபிஷேகம் பண்ணுறன்ற பேரில் இடித்தாங்க. அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்ய ஆரம்பிக்கல. தினந்தோறும் வந்துட்டு இருந்த பக்தர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மேலே இருக்கிற கோயிலை சரி செஞ்சு கொடுத்துட்டு தண்ணி வசதியும் கழிப்பறை வசதியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம மக்கள் நாள்தோறும் வந்து பழைய மாதிரி நாள்தோறும் வந்துட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. முருக பக்தர்களுக்கு பழனியில் மாநாடும் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகமும் நடத்தியதாக கூறும் தமிழக அரசு சேலம் தண்டாயுதபாணி கோயிலில் திருப்பணிகளை மீண்டும் துவங்குமா என்ற கேள்வி பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.
மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.